வந்தாரு தெரியுமா? ஆமா ஆமா. அப்ப சேரை விட்டு எந்திரிச்சு வந்தான், சேர்ல உட்காரவே இல்லை. அதுக்கப்புறம் என்னடா பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏய் நாலாம் வந்து அந்த ஸ்பீடு பண்ணுவான் போடுறா, அவன மாதிரி ஆயிட்டோம். நம்ம நோட் பண்ணது கம்மி, இன்னொரு நிறைய இருக்கு. அந்த எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாரு தெரியுமா? ஆமா ஆமா. அந்த சீன் வந்து பில்லா படத்துல மை நேம் இஸ் பில்லான்னு உட்காருவார்ல, ஃப்ரண்ட் உட்காருவாரு, இது அப்படியே பேக் காட்ட வச்சிருக்கான். அது ஒண்ணு. டேட்டூல தீனாவோட ஓப்பனிங் சீன் இருக்குல்ல, ஆமா ஆமா, அந்த கண்ணு அவரோட கையில் டேட்டூல இருக்கும். ரைட் 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 ரைட். அது நமக்கு காமிச்சது கண்ணு மட்டும்தான் டேட்டூல. மீதி என்ன டேட்டூல என்ன இருக்குன்னு தெரியல. டேட்டூல மேபி ஏகே, ஏன்னா ஒரு படத்துல ஒரு பேர் ஏகே தான். சோ டேட்டூல எங்கேயாவது ஏகேன்னு கூட வச்சிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு, பாப்போம். ஆனா நேத்து ஃபுல்லாவே சோசியல் மீடியா பயங்கர கண்ட்ரோல் தான். தெரிஞ்சுட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 100-150 ரூபாய்க்கு மேல பாத்துருப்பேன். ஏன்னா இவனுங்க ஒவ்வொருத்தரும் ரியாக்ஷன் வீடியோ போடுறாங்க தெரியுமா யூடியூப்ல. ஹிந்திக்காரன்ல இருந்து தெலுங்குக்காரன் 2-3 பேர் போட்டிருந்தானுங்க. அப்புறம் கேரளாக்காரங்க நிறைய பேர் போட்டிருந்தானுங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாடுகள் நிறைய பேர் போட்டிருந்தானுங்க. ஒவ்வொருத்தர் யூடியூப் போயிட்டு உட்காந்து ஒவ்வொருத்தர் ரியாக்ஷன் வீடியோவா பாத்துட்டு இருந்தேன். எல்லா ரியாக்ஷன் வீடியோ பார்த்து முடிச்சிட்டேன் இப்ப வரைக்கும். இப்ப வந்த எல்லா ரியாக்ஷன் வீடியோ வரைக்கும் நான் பாத்துட்டேன் உட்காந்து ஃபுல்லா. எவனுமே ஒரு தடவை பார்த்துட்டு இந்த சீன் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லல. ஒரு செகண்ட் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் இன்னொரு தடவை பார்த்துட்டு வரேன், இன்னொரு தடவை எனக்கு பார்க்கணும் என்ன நடந்து. ஒருத்தன் சொல்றான், 1.5 நிமிஷம் எங்கடா போச்சு, நான் திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பார்த்த கிட்டத்தட்ட 90% ரியாக்ஷன் கொடுத்த எல்லாருமே ஒரு தடவை பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு தடவை நான் மறுபடியும் பாக்குறேன்னு இன்னொரு தடவையும் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரீசரை பத்தியே பேசியிருக்கானுங்க. எல்லாரும் எடுத்து போயிட்டானுங்க. அதுல ஒருத்தன் மட்டும் சொன்னான், இவருக்கு எதுவுமே பண்ண தெரியாமல இல்ல, இவர் எதுவும் பண்ண வேணான்னு இருக்காரு, இவர் மட்டும் திரும்ப இறங்கி ஒரு ட்ரீசர் எதுவுமே இல்லாம ட்ரீசர்னு ஒரு 11 மணிக்கு சொல்லுவாங்க, 7 மணிக்கு நைட் 7 மணிக்கு ட்ரீசர் வருதுன்னு சொல்லுவானுங்க, 11 மணிக்கு ட்ரீசர் வந்துடும். இப்படி போயிட்டு இருந்தாலே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு விட்டு ப்ராப்பரா ஒரு அப்டேட் ஒண்ணு கொடுத்து ஒரு ட்ரீசர் இறக்குனாருன்னா மொத்த கோலிவுட்டுமே இப்ப இவர் தான் திரும்பி பாக்குது. இவர் மட்டும் இறங்கி அடிக்கணும்னு நினைச்சா தமிழ் சினிமால எவருமே இருக்க மாட்டீங்க. அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை, அவர் உண்டு அவர் வேலை உண்டு இருக்காரு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்டா. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே அவன் சொன்னான். ஆனா அவன் யூடியூப் வீடியோஸ்க்கும் நிறைய லைக்ஸ் இருந்துச்சு, நிறைய வியூஸும் போயிருந்துச்சு. நான் வேணா லிங்க் அப்புறமா எடுத்து போட்டுடுறேன். நல்லா பேசியிருந்தான் அந்த பையன். அதே மாதிரி இந்த குண்டு கூதி பாண்டா இருக்கான்லடா, சேம் அவனும் அதேதான். இந்த டைம் பாஸ்ல வந்து ஒரு ½ hour விடாம கதறிட்டே இருந்தான். ஆனா ஒரு சில பேருக்கு தெரியல இதெல்லாம் ஏஐ பண்ணிருக்காங்களா, இவ்வளவு ஒல்லியா இருக்காரு, இவ்வளவு யங்கா இருக்காரு அப்படின்னு. ஒரு சில பேருக்கு தெரியல, சரியா? ஆனா அதுக்கப்புறம் மேபி அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதான் ப்ரூஃபோட போட்டிருக்காங்க. ஆதிக்கு சொன்னாங்கன்னா ஆதிக்கு வந்து ஒரு வீடியோவே கடைசியா வந்து அந்த எண்டா பாத்து, அதுதான் அதுக்குத்தான் போட்டோ மட்டும் போட்டோ போட்டிருந்தாங்கன்னா ஏஐன்னு சொல்லிடுவானுங்கிறதுக்காக தான் அந்த போட்டோவோட சேர்த்து வீடியோவும் போட்டிருந்தாங்க. சுனில்கிட்ட பேசுற மாதிரி ஒரு வீடியோ, பேபிட்ட பேசுற மாதிரி ஒரு வீடியோவே போட்டிருப்பான். புரியுது. இல்ல இன்னும் ட்ரீசர்ல த்ரிஷாவை காமிக்கல, அர்ஜுன் தாஸை காமிக்கல, 2-3 ஷாட் தான் பிரசன்னா வந்திருந்தான். அதுக்கப்புறம் இந்த வெள்ளையா ஒருத்தர் இருப்பார்ல, ஐ மீன் எந்த படத்துல நடிச்சிருப்பாரு, மேற்கொண்ட பார்வையில ஒரு அபிராமியோட லவ்வாரா சம்திங் ஏதோ ஒரு கேரக்டர் இருக்கும், அவரு இருக்காரு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஏகேன்னு கத்துனது ஆதிக்கா இல்ல எஸ் ஜே சூர்யாவா யாருன்னே தெரியல. அந்த வாலியோட ரீக்ரியேஷன் சீன் பண்றப்போ ஏகேன்னு கத்துனது எஸ் ஜே சூர்யா வாய்ஸ் மாதிரி இருக்கு, அப்புறம் ஆதிக் வாய்ஸ் மாதிரியும் இருக்கு. இன்னும் எவ்வளவு பேர் இருக்கானுங்கன்னு தெரியல, பாப்போம். நிறைய இருக்கு. ஆதிக் மாதிரி தான் இருக்குடா, ஆதிக் மாதிரி தான் இருக்கு. யூடியூப்ல நிறைய பேரு எஸ்ஜே சூர்யான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. நான் பார்த்ததுனாலதான் சொல்றேன், நான் எல்லா ரியாக்ஷன் வீடியோவுக்கு வந்து பார்த்தேன், அதனாலதான் சொல்றேன். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, நல்லா யோசிச்சுப்பாரு, அவன் ட்ரீசருக்கு 2 வீடியோ விட்டான் முன்னாடி. அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு விட்டான், அப்புறம் டைமிங் வீடியோ ஒண்ணு விட்டான். அந்த 2 வீடியோல இருக்கிற எந்த சீனுமே ட்ரீசர்ல இல்ல. ட்ரீசர்ல இருக்கிற எந்த சீனுமே இதுக்கு முன்னாடி அவன் விட்டது எங்கேயுமே இல்ல. நல்லா நோட் பண்ணினா தெரியும். அந்த குண்டை அவன் சொன்னான், ஆனா அது உண்மை. அவன் தெரிஞ்சு சொன்னா தெரியாம சொன்னான்னு தெரியல. ஆதிக்கு மூவி ஷூட்டிங் எடுக்கும் போது ட்ரீசர் கட்டுக்கும் ட்ரைலர் கட்டுக்கும் தனியா ஷூட்டிங் எடுத்துட்டான். அது மேபி படத்துல இருக்காது.
ஒரு சில சீன் படத்துல இருக்காது. அவன் ட்ரீசருக்குன்னு ப்ரோமோக்குன்னு ஒரு சில சீன் எடுத்திருக்கான் அங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயே. அந்த சீன் தான் அவர் திரும்பி பார்த்த சீனும். அதுக்கப்புறம் இந்த ட்ரீசர்ல ஒரு 2-3 சீன் இருக்கு மேபி, தெரியல, பாப்போம். ஆனா அதுக்கேத்த மாதிரிதான் வச்சிருக்கான். பங்கமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி அவரு சும்மா நார்மலா வந்தாலே அந்த மாதிரி ஆட்டம் ஆடுவோம் நம்ம. இன்னும் அவரே சொல்லிருக்காரு கீழே மைக் கேக்குறாங்க நிறைய பேர், பாய் எல்லாம் கேக்குறாரா, கோஸ்ட் கொடுறா யாருக்காவது. ஒரே நிமிஷம் என்னால கொடுக்க முடியல. அவள் ஸ்லாட் ஃப்ரீயா தான்டா இருக்கு, குத்து விடுறா. அதாவது என்னால அக்செப்ட் பண்ண முடியலடா, ஆடே பண்ண முடியலடா எனக்கு. இருங்க பாய், நான் உங்களுக்கு இதுவா அனுப்பிச்சு விடுறேன், பிரைவேட்டா அனுப்பிச்சு விடுறேன், வெயிட் பண்ணுங்க. யாரும் பாய் பாய்ங்கறாங்க. கோஸ்ட் அக்செப்ட் பண்றா. அசா குடு எல்லாம் கோஸ்ட் கொடுத்துட்டேன். தருணுக்கும் அப்படியே கொடு. இரு தருண் ஒரே செகண்ட், பக்கா இருக்கு. தம்பி இன்னும் டீ வரல. சரி நான் டைரக்ட் டிஎம் பண்றேன். ஆட்டோ ஸ்பீக்கர்ல இடுங்க வாங்க. அப்ப இருடா டேய், நான் போய் கிளியர் காட்ச் பண்ணிட்டு வரேன்டா. நான் அதுக்குள்ள குத்துறேன் நான். தருணே உனக்கு அனுப்பிச்சேன் பாரு, எஃப்சிலயே போட்டேன். எஃப்சில பாய் இருங்க உங்களுக்கு அனுப்புறேன். ஆனா ஹிந்தில மஜாவா இருக்கு டீசர். தெலுங்குல சூப்பரா இருக்கு. நான் இப்பதான் பார்த்தேன். நான் ஹிந்தி ரியாக்ஷனும் பார்த்தேன். ஒருத்தன் அவன் வந்து என்ன சொல்லியிருந்தானா, நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் இந்த உலகம் நம்ம நல்லவங்களா இருக்க கூடாது, கெட்டவங்களா மாத்திரும் அப்படிங்கிறது தமிழ்ல சொல்லுவார்ல. அவன் ரியாக்ஷன் கொடுக்கும் போதே அவன் என்ன வேர்ட்ஸ்ல ஹிந்தி யூஸ் பண்ணானோ அதே வேர்ட்ஸ் தான் இங்க ஹிந்தி ட்ரீசருக்கு டப்பிங் போட்டிருக்காங்க. தெலுங்குலயும் அதே தான் ப்ரோ, சேம். இந்த அதுன்னு சொல்றதுக்கு பதிலா அதி அப்படின்னு வரும். லைட்டா அந்த மாடுலேஷன் மட்டும் தான் வரும். மத்தபடி பாத்தீங்கன்னா கடைசி டேலாக் இங்கிலீஷ்ல தானே பேசியிருப்பாரு. சோ அது அவரோட வாய்ஸ் இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா அதையுமே ஹிந்தில அவனுங்க பகுத் மிஸ் கர்தாதா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில போட்டானுங்க. தெலுங்குல நான் இன்னும் பாக்கல. சூப்பர் ப்ரோ, சரியான இது ப்ரோ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ. டிஎம் இன்வைட் பண்ணிட்டேன்டா அவங்க ரெண்டு பேருக்கும். தருண் தீபக் பாய் கீழே போறான். அதுதான் சொல்றேன், வந்தா இருங்கடான்னு சொல்றேன். வந்தா அப்படியே இது வாங்கிட்டு கோஸ்ட் வாங்கிட்டு இருங்கடான்னு சொல்றேன். சும்மா கூட இருங்கடான்னு சொல்றேன். அர்ஷா ப்ரோ கோஸ்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. எனக்கு காமிக்க மாட்டேங்கிறா. யாராவது இது மாதிரி குட்டியாடா? அர்ஷா ப்ரோ, ஹர்ஷ் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. உங்க எடிட்லாம் பார்த்தேன் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எடிட் கொடுக்கணும். எடிட்டா? 1-2 எடிட் உங்க இதுல இருந்து வந்துச்சு. புரியல. இல்ல இந்த தலை வச்சு எடிட் பண்ண 2-3 வீடியோ உங்க இதுல இருந்து வந்துச்சு. அது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அது நான் எடிட் பண்ணல. ஒண்ணு சலார் யோகின்னு ஒருத்தர் இருக்கான். அந்த ராஜு பாய்ட்ட சொல்லுவான்ல, நீ வந்தேன்னு தெரிஞ்சா பாதி பேர் செத்துருவாங்க. உண்மையிலே பாக்கிறதுக்கு அந்த வீடியோ அது நான் கான்செப்ட் அவன்கிட்ட சொன்னேன், அவன் பண்ணி கொடுத்தான். ஒரு 10 நிமிஷத்துல பண்ண வீடியோட அது. நான் அவன்கிட்ட ட்ரீசர் வந்தோடனே போன் பண்ணி நான் அவன்கிட்ட சொன்னேன், டே எனக்கு இது இந்த பழைய லுக் எல்லாம் இருக்கு. சோ அந்த பழைய லுக்ல எல்லாமே இதை எடுத்துட்டு வந்து ஒரு பிளிப் ஷாட் மாதிரி போடு. இப்போ அட்டகாசம் போட அந்த கையாட்டுறதுன்னா இங்க கையாட்டுறது பிளிப் ஆகி எனக்கு எல்லா சீனுமே எனக்கு கவர் ஆகணும் வித்தின் 15 செகண்ட்ஸ் அப்படின்னு 10 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு போனான். 10 நிமிஷத்துல வீடியோ கொண்டு வந்து போட்டான். செம்மையா இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. நிறைய செலிபிரிட்டிஸ் எடுத்து போட ஆரம்பிச்சாங்க. ஈவன் அர்ஜுன் தாஸ் கூட அதை பாத்திருக்கான், ஆர்டி பண்ணியிருக்கான். சரியா? சோ அதனால பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற யாரு, ஜேஜேன்னு ஒருத்தர், அப்புறம் கலாநிதி பண்ணிருந்தான். சூப்பரா பண்ணிருந்தான். சலார் யோகி அவனை தான் சொல்றேன். சரியா? அப்புறம் கலாநிதி ஒண்ணு பண்ணிருந்தான். அது வந்து அந்த இந்த சாங் ஏகே ஆந்தம் இருக்கும்ல, கோட்டு சூட்ட போட்டு நடந்து வந்தா, அந்தமே பயங்கரமா செட் ஆச்சு. கரெக்டா ஏகே அப்படின்னு சொல்றது பின்னாடி டார்க்ல இருந்து ஏகேவா கன்வெர்ட் ஆகும். தருணே ஒழுங்கா கோர்ஸ் வாங்கிட்டு இருந்து நான் சொல்லிட்டேன். மைக் கேக்குறாங்க, மைக் உள்ளதான் இருப்பேன். கோர்ஸ் மட்டும் வாங்க ஃபர்ஸ்ட். கனெக்ட் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அந்த சலார் சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல ப்ரோ, அவரு பண்றதுதான் ப்ரோ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் சீரியஸா. நான் எல்லாரும் உண்மையா நல்லா இருக்கு அவன் பண்றது. ப்ரோ மறுபடியும் சொல்லு. நார்மலா பண்றான்டா, ஆனா வந்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அதுல இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேர் சொல்லி சொன்னார்ல, மறுபடியும் சொல்லுங்க. யாசின் அவர் தான் சொன்னார். யாசின் ப்ரோ, நீங்க பேர் சொல்லி சொன்னீங்கல்ல, அதை மறுபடியும் சொல்லுங்க. சலார் சலார் யோகி. அவர் தான் ப்ரோ. அந்த பிளாக் கலர் அந்த பிரபாஸ் போட்டோ போட வச்சிருப்பாரு. நான் அவன்கிட்ட சொல்லுவேன், அவன் நம்பவே மாட்டான். நீங்க எல்லாம் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணியாச்சும் அவனுக்கு அனுப்புறேன் நான். அப்பயாச்சும் அவன் நம்பட்டும். ஈவன்
கொஞ்சம் ஒரு 2 வித்தின் 2-3 மந்த்ஸ்க்குள்ளடா அவன் ஐடி ஒரு ஐடி போயிருச்சு சரியா. அதுக்கப்புறம் வரவே மாட்டேன்னா வாடான்னு திரும்ப கூப்பிட்டு வந்து நல்லா எடிட் பண்ணிட்டு இருந்தான் அந்த ரேசிங் டைம்ல ஓகேவா. அப்போ அவன் போட்ட எல்லா வீடியோவுமே ட்ரோலிவுட் ஆர்டி பண்ணாங்க. ட்ரோலிவுட்ட போய் நீங்க ஆர்டி பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவர் பண்ண மாட்டாரு. அவரா பார்த்து அந்த எடிட் அவருக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவர் ஐடியில ஆர்டி பண்ணுவாரு. கிட்டத்தட்ட இவன் போட்ட 10 எடிட் 15 எடிட் எல்லா எடிட்டுமே அவன் ஐடியில இருந்து அவர் ஆர்டி பண்ணிருக்காரு. அதை ஒவ்வொரு தடவையுமே என்கிட்ட சொல்லுவான் அவர் ஆர்டி பண்ணிருக்காருனா நல்லாவா இருக்கு வீடியோ அப்படின்னு கேக்குறான். நான் சொன்னா அவன் நம்பவே மாட்டான். நீங்க எல்லாரும் போய் மேபி இப்படி சொல்றதுக்கு பதிலா அவன் போற வீடியோ போடுறதுல அவனுக்கு கமெண்ட்ல அதை போட்டீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் மன ஆறுதலா இருக்கும். யார் அது? ஆமா சலார் யோகி. நான் அவன் மட்டும் சொல்லல பண்ற எடிட் பண்ற எல்லாரையுமே சொல்றேன். அதே மாதிரி எடிட் பண்ற எல்லாருமே தயவு செஞ்சு என்னோட ஐடியோ இல்ல டிஎஃப்சியோ இல்ல எஃப்சி கூட விட்டுருங்க. டிஎஃப்சியோ இல்ல என்னோட ஐடி இல்ல மேக்சிமம் இந்த ரஹ்மான் அண்ணா பயங்கர ஆக்டிவா அந்த தல கணேஷ் ஆகாஷ் இவங்கெல்லாம் ஆக்டிவா இருக்கானுங்களே அவங்க ஐடி மென்ஷன் பண்ணிட்டு நீங்க பண்ண எடிட்டிங்கிறத மென்ஷன் பண்ணீங்கன்னா இன்னுமே அது ரீச் ஆகுறதுக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா நான் யார் எடிட்டு இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்க இவன் பண்ணிருக்கான் அவன் பண்ணிருக்கான் அப்படிலாம் பார்பத்தாலாம் பார்க்க மாட்டேன். எடிட் பண்ணி என்ன மென்ஷன் பண்ணியிருந்தானா உடனே ஆர்டி அடிச்சு விட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ட்வீட் போட்டிருந்தானா அதை 10 நிமிஷம் கழிச்சு போடுவேன். இல்லைன்னா அப்ப பார்த்த உடனே அப்பவே காப்பி பண்ணி அப்படியே ட்வீட் போட்டு போயிடுவேன். இதுல நமக்கு ஒன்றும் வர போறது இல்லை. மேபி நம்ம அதை காப்பி பண்ணி அவனை மென்ஷன் பண்ணி போறதுனால அவனுக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான். கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா எல்லாருமே மென்ஷன் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மென்ஷனே பண்ணாம நீ பாட்டுக்கு எடிட் பண்ணி போட்டீங்கன்னா அது எங்க கண்ணில் படவே இல்லை அப்படின்னா அதை பண்ண மாட்டோம். அப்புறம் யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற உனக்கு ஒரு கில்ட்டியா ஒரு ஃபீல் வரும். ஸோ அது வராம இருக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்கடா நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்றேன் யாரும் பார்க்க மாட்டீங்க அது சொல்ல மாட்டீங்க மென்ஷன் பண்ணாதான்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். வாங்க தீபக் பாய் வாங்க. எவ்வளவு நேரமா நானும் வேற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிருந்தேன். அப்புறம் இவனைத்தான் பாய் பாய்ன்னு இருந்தியா நீ? 2 பேரும் பாய் தான். 2 பேர் அர்ஷத் வந்து கேர்ள்ன்றியா கணேஷ்? புரியல. என்ன வந்தவொடனே விஜயண்ணா காமெடி எல்லாம் பண்ணுறீங்க வந்த உடனே நீங்க. விஜயண்ணா போற கவலையே நம்ம பாய் தீர்த்து வைக்கிறாரு. விஜயண்ணா இவ்வளவு நல்லாவா காமெடி பண்ணுவாரு? நீ உன்னமா அந்த ஆள வேற ஏத்தி வேற போறியா? இவர் பண்ற காமெடி விஜயண்ணா பண்றாரா? சரி அதெல்லாம் விடுங்க வாங்க டீச்சரை பத்தி எல்லாம் பேசுவாங்க. கணேஷ் அந்த மானங்கட்டவனை பத்தி எதுக்கு கணேஷ் இங்க? ஆமா அதுவும் கரெக்ட் தான். கரெக்டான பேச்சு. அவன் ஒருத்தன் ஃபுல் ஹேர் வச்சுட்டு ஒருத்தன் பேசுவான்ல அவன் பேர் என்னடா யூடியூப்ல? ட்ரால் விஜய் அவன்தானே? அவன்தான் விஜய். இது இனோவேஷன் பிளஸ் அவன் தான் நினைக்கிறேன். அவன் ரியாக்ஷன் வீடியோ போடுறப்போ என்ன பண்ணிருந்தான்னா இவர் அத பொம்மால அப்படிங்கறத கட் பண்ணிருப்பாங்க சென்சார்ல சரியா. இவன் உடனே ஸ்டாப் பண்ணிட்டு ஒண்ணு இல்லைங்க உங்க அம்மாலங்கிறாரு அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு அந்த வீடியோ திரும்ப பேர் வந்து விஜய் இமானுவேல். அவன் தான் இனோவேஷன் பிளஸ் வச்சிருப்பான். அவனேதான். அவனோட எல்லா வீடியோவுமே மேக்ஸிமம் பாப்பேன்டா நல்லா இருக்கும்டா. கொஞ்சம் ஜென்ரலா சொல்லுவான் அதுக்கப்புறம் இருக்கிறத சொல்லுவான். அவன் ரியாக்ஷன் வீடியோல சொல்லியிருந்தான் கரெக்டா அந்த சீன் வர்றப்போ சிரிச்சிட்டு பாஸ் பண்ணிட்டு ஒண்ணு இல்ல பொம்மாலங்கிறாரு அப்படின்னு திரும்ப பாத்தீங்களே நம்ம ஆர்மில மலேசியால விவேக் ஷாடின்னு ஒருத்தர் இருப்பாப்ல பாத்திருப்பீங்க. அவனோட வீடியோ பாத்தீங்களா யாராவது? ரியாக்ஷன் வீடியோ பார்த்தேன். காட்டி லிங்க் அனுப்பி போடுங்க. ஃபுல்லா இங்கிலீஷ்லயே பேட் வேர்ட்ஸா பேசிட்டு இருப்பாரு. நான் மேல லிங்க் ஷேர் பண்றேன். மச்சான் ஜெயாகஷ் நீயும் பண்ற ரியாக்ஷன் வீடியோ அஜயஜிமா பாத்துட்டேன். நான் காலையில இருந்து ஃபுல்லா உட்காந்து எல்லா ரியாக்ஷன் வீடியோ பாத்துட்டேன். மலையாளம்ல ஒரு 4 வீடியோ இருக்கு, தெலுங்குல 2 இருக்கு, ஹிந்தில ஒரு 3-4 இருக்கு, தமிழ்ல நிறைய இருக்கு. இந்த ஷால இருந்து ஆரம்பிச்சு பாண்டா வரீங்க எல்லாருமே பாண்டாவா போட்டிருக்கானுங்க. அவன் வந்து நார்மலா பேசும்போதே அப்படிதான் பேசுறான். இதுல ரியாக்ஷன் வீடியோல எல்லாம் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. ஆமா நடுவுல கணேசா ஆகாஷான்னு தெரியல இப்படி பண்ணா இந்த ஆடியன்ஸ் காரி துப்ப மாட்டாங்க. அதான் துப்பிட்டு தான் இருக்காங்க டெய்லி அப்படின்னு ஒரு கவுண்டர் ஒண்ணு போட்டது. கணேஷா அது பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு நடுவுல. இந்த வீடியோ பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. கணேஷ் ஆனா போன வாரம் லாஸ்ட் 1 months இல்லடா. ஆனா போன வாரம் உன் பிரச்சனை தான் நான் உள்ள வந்தேன். 1 மாசம் கழிச்சு நான் இப்பதான் உள்ள வரேன். பார்த்தா உன் பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. அதான் லாஸ்ட் வீக் என்ன சம்பவம் போயிட்டு இருக்கு போல. அவன பிரச்சனை எல்லாம் போட்டோம் விடுங்க வாங்க இப்ப செலிப்ரேஷன் தான். சரி ஓகே சொல்லுங்க நந்தா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இது கணேஷ் ஆகாஷ் ரியாக்ஷன் வீடியோ.
அவனை இல்ல தூக்கி ப்ரோ, சொல்லிடும். ஏய் நான் தருண் விட்னஸ் தட்டும் இந்த விடாமுயற்சி ஸ்பேஸ்ல வந்து தருண் மார்ச் இந்த 3. ஸ்பேஸ் ஏய் உன்னை அன்ஃபாலோ பண்ணி ஏத்துற எப்பயோ என்ன ட்வீட் போட்டுட்டு இருக்கான் லைக்கா. அவன் இது வருது இல்ல, நெட்ஃபிளிக்ஸ்ல இது எம்புரான் பண்ணாங்க மார்ச் 3 எப்பயோ அது இது பண்ணி வச்சிருக்கான். அவனை போட்டு கமெண்ட்ஸ்ல புழக்க ஆரம்பிச்சுட்டானுங்க லைக்காவ. விட்டு தள்ளுங்கயா. ஆமா, ஒரு நல்ல படத்தை நாசம் பண்ணிட்டாங்க ஒழுங்கா ப்ரமோஷன் பண்ணாம. இல்ல கீழே வந்து போடுறாங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இவன் ஒருத்தன் வந்தா குறுக்கால வரான்ட்டு. கணேஷ் ப்ரோ, எஸ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அந்த நான் ரொம்ப அழுது, அதாவது வந்து ஒரே ஃபேன் பேஜ் தான் ரொம்ப அழுதானுங்க. யார் தெரியுமா ப்ரோ? சிவான் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, கதற அழுதான் ப்ரோ எல்லா கமெண்ட்ஸும் போயிட்டு. மெர்சல் சிவாவா? அந்த பீஸ்ட் படத்துல அந்த கத்தியை நவுத்தி ஸ்கிரீன் பாப்பான்ல, அந்த டிபி திருப்பானே அவனா? நம்ம கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, எங்க பேசினாலும் அந்த பாடி டாபிக்கே போயிடுறோம் நம்ம. கரெக்ட். சரி வாங்க, டீசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எல்லாம் பாத்தீங்க கண்டிப்பா. மோகன் ப்ரோ வாங்க ப்ரோ, என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்காரு. அதான் டீசர் வேற லெவல் ப்ரோ. நான் ரெடி பாத்துட்டேன். நீங்க எத்தனை பாத்தீங்க கணேஷ் ப்ரோ, ஆகேஷ் ப்ரோ சொல்லுங்க. கவுண்ட் சரியா தெரியல ப்ரோ. அதெல்லாம் நைட்லாம் ஃபுல்லா ஏதாவது உட்காந்து பாத்துட்டு இருந்தேன். லைவ் வியூஸும் பாத்துட்டு இருந்தேன். அப்படியே இதையும் உட்காந்து பாத்துட்டு. ரெண்டு பேரும் ஒன்னாதான் தெரிஞ்சு அவங்க 2 பேர் பேரை மட்டும் சொல்றீங்க. ஏய் வினோத்தை கூப்பிடுறா கணேஷ். கூப்பிட்டுட்டா போச்சு. அப்பதான் அனுவாரு போல. 2 பேரும் ஒன்னாதான் பாப்பானுங்க போல எல்லாமே. சரி ஓகே. வினோத்தே இருக்கா கீழே. டேய் அப்ப சொன்னு இருந்தேன் நடுவுல அந்த ஸ்விமிங் கம் இது பபுள் கம் இது பண்ணுவார்ல. ஆமா, அத ஏதோ ஒரு லூசு புண்ட புள்ளி பிக்கிறாரு, அதான் ஆடியன்ஸுக்கு தெரியக்கூடாதுன்னு கை மறைச்சு வைக்கிறாரு. அப்படி பாத்தீங்கன்னா கோல்ட் படத்துல ஃபுல்லா கூலி தான் வச்சிருப்பான். அப்படிதான் நினைச்சு போட்டிருந்தேன். இல்ல ட்ரெண்ட்ஸ் ப்ரோ, அப்படி பாத்தீங்கன்னா சிவிங்கம் வைக்கிறதா இருந்தா எதுக்கு வந்து கையை மறைச்சிட்டு வந்து வைக்கணும்? நான் சத்தியமா ஒரு சைடுல என்ன தெரியுமா நினைச்சேன், டக்குன்னு பார்த்தா லைட்ல கீட்டர் எடுத்துட்டு வந்துருவாருன்னு நினைச்சேன். சத்தியமா எனக்கும் அதுதான் ஒன்னும் புரியல. எனக்கு இப்ப சிவிங்கமா இருக்கட்டும், எதுக்கு வந்து மறைச்சுக்கிட்டு வந்து வைக்கணும் எனக்கு புரியல. ஏதோ சம்பவம் ஏதோ பேட் ஹேபிட்டான ஏதோ ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நீ ஏன்னா போய் தேவா வச்சு வச்சுக்கோ, எனக்கு அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. எதுக்கு வந்து மறைச்சிட்டு வந்து போய் வாலி படத்தை பாடுறா, ஒரு இன்டர்வியூ எடுப்பாருல, கைய மறைச்சிட்டு அந்த பொண்ணு வந்து வெளியே போய் உட்கார்ந்து தப்பு பேசும்ல, அது என்ன வெளியே என்ன பேசுனேன்னு கேப்பாருல, அந்த பொண்ணு இன்டர்வியூ எடுக்கும் போது கைய மறைச்சிட்டு தான் பபுள் கம் உள்ள போடுவாரு. நல்லா போய் பாரு. கரெக்ட் நான் பாத்துறேன். விக்ரம் ஆமா, நான் ஒரு பேச முடியாத ஊமன்ற வந்து வெளியே காட்டிக்கிறாம அத வாயில போட்டு வெளியே இருந்து பாக்குறவங்க வந்து ஏதோ வாயில மென்னுகிட்டு இருக்காரு, ஆனா இவர் வந்து ஊம இல்ல, அதனால பேசாம இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த டைம்லயுமே கைய மறைச்சுக்கிட்டு தான் போடுவாரு. உடனே எனக்கு என்னவோ நீங்க எல்லாம் அந்த ஆள பூமர் பூமர்னு திட்டிட்டு இருந்தீங்களா, அதை நோட் பண்ணி தான் வேணுக்குனே ஆதிக்கு இந்த சீனை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. உடனே வாலி ரெஃபரன்ஸ் தூக்கிட்டு பூமர் ரெஃபரன்ஸ் வச்சிட்டான். எங்களை சேர்க்காதீங்க தீபக். விடாமுயற்சி படத்திலே பூமர்னு சொல்லிட்டான்டா. அப்புறம் என்னடா திரும்ப இங்க வந்து வைக்கிறது ரெஃபரன்ஸ்? அதுக்குதான் வேணுக்குனே வந்து அப்படியா சரிங்கிற மாதிரி வச்சிருக்காப்ல வேணுக்குனே சீன். விக்ரம் படத்தை கணேஷ் என்ன தெரியுமா சொல்றான், என்ன சேர்க்காதன்றான். நீயும் கணேசன் தான் இருப்பீங்க, நாங்க எதுக்கு சேர்க்க கீழ இருக்கியா வினோத்? டேய் அப்புறம் இன்னொருத்தனை பார்த்தேன்டா, எவனோ ஒருத்தன் போட்டிருந்தான், இந்த கோட் படத்துல CM26 ஒரு நம்பர் பிளேட் இருந்துச்சுல்ல, அத பார்த்துதான் AK63 வச்சிருக்காங்க நம்பர் பிளேட் ஒருத்தன் ஓத்துட்டு இருந்தான்டா. புண்டன்னு சொல்லிடுறான். நம்பர் பிளேட்லயும் அனில்ஸ் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நம்பர் பிளேட்லயாவது வச்சுட்டு போட்டோம், அது ரியல் லைஃப்ல நடக்காது. நம்ம நடக்கிறது வைக்கிறவங்க நடக்காததை வச்சிருக்கானுங்க, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, எனக்கு இன்னொரு டவுட். டீசர்ல வந்து ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா விஜய் ஃபேன்லாவும், இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு தலை வந்து ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன், என் ஃபேன்ஸும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்கன்ட்டு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க ப்ரோ. அவர் அப்பேற்பட்ட ஆளே கிடையாது ப்ரோ. இந்த கேள்விக்கு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஜெயலலிதா அம்மா அவ்வளவு க்ளோஸ், சரியா? அந்த அம்மா என்ன சொல்லுச்சு, அந்த அம்மா டைரக்டா அவரை கூப்பிட்டு தயவு செஞ்சு அரசியலுக்கு வா,
நீ வந்தீங்கன்னா நான் நவுந்துப்பேன், ஏடிஎம்கே கையில ஏடிஎம் இதுக்கு உங்க கையில கொடுத்துட்றேன். இவ்வளவு ஓப்பனா எல்லா கான்வர்சேஷனும் பேசும்போது எனக்கு வேணான்னு ஒதுங்கி போயிட்டு யாருக்கிட்டயுமே ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஒரு தடவை கூட சொன்னது கிடையாது. சரியா? அந்த ஒரு கட்சியில அதான் ஒரு கட்சியில சிஎம் போஸ்டே குடுக்கறேன்னு ஒரு சொன்ன உடனே அந்த கட்சிக்கே யாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லல. நந்தா ப்ரோ தானே கேட்டது ப்ரோ. சரி நாங்க சப்போர்ட் பண்றோம், அந்த கட்சி தலைவர் போஸ்டிங் மட்டும் கொடுக்க சொல்லுங்க ப்ரோ. நம்ம சப்போர்ட் பண்றோம் அதெல்லாம் இல்ல ப்ரோ. இப்ப விஜய் ஃபர்ஸ்ட் அவனுக்கு போஸ்டிங் கிடைக்கட்டும்டா. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் அவனுக்கு போஸ்டிங் கிடைக்கட்டும், அப்புறம் அவங்ககிட்ட நம்ம போஸ்டிங் வாங்கலாம். ட்ரெண்ட்ஸ் ப்ரோ உங்களோட இது சொல்லுங்க, டீசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இது கடைசி ஒரு நிமிஷத்துக்கு டிஎம் பாரு. நான் அதான் சொல்ல வந்தேன், எனக்கு யாராவது இதை வந்து கண்டுபிடிச்சிங்களா இல்ல இத பத்தி எதுவும் தெரியுமா? நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன் இருங்க, அதுக்கு முன்னாடி நீங்க இது பண்ணி கூடாது, முந்திக்க கூடாது. என்னதுடா லாஸ்டா அந்த சொல்லுவாரு மிஸ்டியூ சொல்லிட்டு, மிஸ்டியூ டார்லிங்ஸ் சொல்லிட்டு. ஆமா கரெக்டா அந்த மேப் மாதிரி இருக்கும், வேர்ல்டு மேப்ல இந்தியா இது பக்கத்துல தான் நம்ம அஜித் சார் இது காட்டியிருப்பாங்க. ஆகாஷ் பாத்துருக்கீங்களா? சொல்லியா அந்த அளவு டீடைல் பார்க்கல. எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல அந்த ஸ்வாட் வந்து யாரோ ஒரு கையில கொடுப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஓகேடா ஆமா அது யாருன்னு எதுவும் நோட் பண்ணீங்களா? இல்ல அது தெரியல. அதுவுமே ஆமா அதான் யாருன்னு தெரியல, அது யாரோ ஒருத்தர் அந்த ஸ்வாட வந்து அவர்கிட்ட கொடுப்பாரு. இப்ப அவர் அந்த கெட்டப்ல வந்து ஒரு பிளாக் பியர்டு, பிளாக் ஹேர், பிளாஷ்பேக் போல அது. அதுலதான் அந்த தொப்பி மாட்டுவாரு நடுவுல. ஆமா ஆமா தொப்பி மாட்டுற சீனும் அதுதான். அந்த ரைஃபிள் லோட் பண்ற சீனும் அதுதான். ரைஃபிள் இல்ல, ரிவால்வர். சாரி ரிவால்வர். என்னடா ப்ரோ எனக்கு டவுட், அர்ஜுன் தாஸ் எங்க காமிச்சாங்க? காமிக்கல. அர்ஜுன் தாஸ் காட்டல, த்ரிஷாவை காட்டல, பிரசன்னாவை காட்டல, இன்னும் ஒரு சில பேர் காட்டல. பிரசன்னா அந்த நடந்து பிரசன்னா அந்த டான்ஸ்லயும் அப்புறம் அந்த 7 பேர் மொத்தமா நடந்து வந்தாங்க. அந்த ஒரு சீன்ல, அந்த 2 சீன்ல மட்டும் தான் பிரசன்னாவை காமிச்சாங்க. என்ன மாதிரி இதுன்னு தெரியல, நெகட்டிவா இல்ல சாருக்கு கூட இல்ல பிரசன்னாவும் சுனிலும் பாசிட்டிவ் தான். அவங்க 2 பேருமே பாசிட்டிவ் தான். அர்ஜுன் தாஸ் தான் நெகட்டிவ் நினைக்கிறேன். டிபி அது கரெக்டா முன்னாடி சார்ல அப்படியே பின்னாடி 20 பேர் 15 பேருக்கு முன்னாடி இவர் வருவார் பாருங்க, தரமா இருந்தது அது பாக்குறப்ப. இப்போ ப்ரோ டைம் பில்லா படம்டா. ஏய் எக்கோ அடிக்குதுடா. நம்பல்து இல்ல ப்ரோ. ஏகே ஏடிஎம் ஏன்டா இரா எக்கோ அடிக்குதுடா, அதனால தான் நான் போடல. எக்கோ அடிக்குதுன்னு அவன் இது பண்ணானா? தீபக் ப்ரோ, தீபக் இருக்குமா? கேக்குது ப்ரோ. கேக்குதா? தீபக் ப்ரோ டைம் டிராவல் இருக்குமா படத்துல? ப்ரோ டைம் டிராவல் அதெல்லாம் தெரியல. என்ன மாதிரி ஜானர் என்னன்னே தெரியல. அதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் ஏகே ரிலேட்டடா உங்களுக்கு காமிக்கணும், ஏகே மட்டும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டீசர் மாதிரி விட்டுருக்காங்க. கெட்டப்ஸ் இவ்வளவு இருக்கு, மூவி என்ன ஜானர்ல இருக்குன்னு கூட அவன் ரிவீல் பண்ணல. எதுவுமே ரிவீல் பண்ணல. உங்க ட்ரெய்லர்ல வேணா பார்க்கலாம் என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்கும், என்ன மாதிரியான ஸ்டோரியா இருக்கும்ங்கிறது ட்ரெய்லர்ல தான் ப்ரோ தெரியும். நேர்ல பார்த்தேன் ப்ரோ, அதுதான் ப்ரோ இருக்குமா அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க ட்ரைலர்ஸ் இருக்குமா? இதுக்கு ட்ரைலர் கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. மூவி ட்ரைலர் இருக்கு, மார்ச் எண்ட்ல ட்ரைலர் வரும். ஓகே ப்ரோ ட்ரைலர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா இவ்வளவு கன்ஃபார்மா இருக்குது. கன்ஃபார்மா ட்ரைலர் இல்லாம பண்ணவே மாட்டான் ப்ரோ. நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோ. ட்ரைலர் மார்ச் எண்ட் இருக்கு. அப்படி மார்ச் எண்ட் ட்ரைலர் வரலன்னா நீ என்ன கேளு, கண்டிப்பா இருக்கு. ஆமா என்ன வேணா கேளுன்ட்டான்டா, நல்ல ஐபோனா வாங்கிக்கல. அப்படி எனக்கு விஜய் மட்டும் கேட்ற, விஜய் மட்டும் டேட் மென்ஷன் பண்ண மாட்டான். அருண் ஏன்டா ஞாபகப்படுத்துற? யாரோ என்ன எதுக்கோ கூப்பிட்டீங்கயா? யாரோ? நான் தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க ப்ரோ. நான் கூட சொல்றேன். புரியல. ஒரே ஒரு நிமிஷம் இருறான்னு சொன்னார். அப்படி யாரோ என்ன ஏகே ட்ரெண்ட்ஸ் ப்ரோவோ தீபக் ப்ரோவோ ஏதோ இவர் அஷா ப்ரோ. நான் தான் கூப்பிட்டேன். ஹர்ஷா கெட்டவார்த்தை பேசுவார்ல அந்த சீன் பேசுவார். எல்லாருமே கெட்டவார்த்தை தானடா பேசுவோம். டேய் நான் அவரை சொல்றேன்டா. டீசர்ல சொல்றியா? ஓகே ஆமா ஆமா. டீசர்ல கெட்ட வார்த்தை பேசிட்டு அந்த இட்லி கொண்டா உடைக்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு டேபிள் அடிப்பார்ல, அந்த சீனும் டீசர் ஸ்டார்டிங்ல காமிச்ச சீன் அப்படியே ஆண்டனில ஒரு பப்ல ஒரு ஃபைட் நடக்கும் தெரியுமா? ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கான். மேபி அது ஃபுல்லா ஒரு ஃபைட் சீனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணுச்சு. அதுல உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு
பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க, அதுல ஃபைட் ஆரம்பிக்கும். இல்லன்னா எல்லாரும் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுல திடீர்னு உள்ள ஆப்போசிட் கேங்ல எவனா உள்ள ஒருத்தன் பூந்துருவானுங்க, இவர் உடனே அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனா ஏதோ ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு ஆப்போசிட்ல, ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு ட்ரிகர் பண்ற ஒரு வார்த்தை இருக்கும்னு எனக்கு நினைக்கிறேன். அதனாலதான் உமால இரு நான் காட்டுறேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லி சண்டை ஆரம்பிக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா ஆதி கன்வின்ஸ் பண்ணிருப்பான்ல, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்றாரு, கண்டிப்பா கன்வின்ஸ் பண்ணிருப்பான்னு தான் நினைக்கிறேன். இல்ல அவரால் யூஸ் பண்ண மாதிரி பண்ணுவாங்க, ஆதி கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பான், கன்வின்ஸ் பண்ணிருப்பான்ற. அது அவனை இன்டர்வியூல கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இந்த படம் ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட போய் சொல்லும் போது அவர் ஒரே கேள்வி கேட்டிருக்காரு, இந்த படம் கண்டிப்பா பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஆதிக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கான். அது ஆதிக்கும் அதிசாருக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த பதில் ஆதிக்கு இன்டர்வியூ எடுக்கிறப்போ யாராச்சும் கேட்டா மட்டும்தான் அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஏதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணிருக்கான், அது என்னங்கிறது தெரியல. ஆனா இந்த படத்தை எடுக்கும்போது அவர் கேட்டிருக்காரு, இந்த படம் நான் கண்டிப்பா நடிச்சே ஆகணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு ஆதிக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கான். அந்த பதில் என்னங்கன்னா ஆதிக்கு மட்டும்தான் தெரியும். அவனை எப்பயாவது இன்டர்வியூல கேட்கணும், நீங்க யாரை வேணா மென்ஷன் பண்ணி விடுங்க, மார்ச் எண்டுல கண்டிப்பா இன்டர்வியூ நடக்கும், இல்லைன்னா ஏப்ரல் ஸ்டார்டிங் ஒரு 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள இன்டர்வியூ எடுப்பானுங்க. அப்ப யாராச்சும் எஸ்எஸ்லயோ இல்ல வேற இதுல இருக்கோ மென்ஷன் பண்ணி விடுங்க, ஆதிக்கிட்ட இதை கேட்க சொல்லி. பதில் அவன் மட்டும் தான் சொல்ல முடியும். ப்ரோ அசிங்கமா பேசும்போது இந்த டேபிள்ல எதுவும் இருக்குமா ப்ரோ? என்னது ப்ரோ அது? இந்த ரெட் இருக்குல்ல, அசிங்கமா பேசுவார்ல, அப்போ அந்த டேபிள்ல ஏதோ இருக்குமே, என்னது அது ரெட் கலர்ல? தெரியலையே, ஏதோ குண்டா குண்டாவா இருந்துச்சு எங்களுக்கு, அது இட்லி குண்டா மாதிரி தெரிஞ்சது. உங்களுக்கு தெரிஞ்சது அதுக்குள்ள இருந்து எதுவுமே பறக்கல, அவர் அடிச்சவனை கூட உள்ள இருந்து அந்த பாக்ஸ் மட்டும் தான் பறந்தது, அது என்னன்னு தெரியல. இல்ல ப்ரோ ரொம்ப அவனை போட்டு இந்த சின்ன கூலியான் எல்லாம் அடிக்காதீங்கடா. அதான் ரொம்ப இந்த பிரேக் டவுன் எல்லாம் பண்ண வேணாம்னு அவசியம் இல்லை ப்ரோ. டீச்சரை பார்த்தோமா ஜாலியா என்ஜாய் பண்ணோமா, அதான் விட்டு தள்ளுங்க. ரொம்ப இது பண்ணி டீடைல் பண்ணி நம்ம நினைப்போம் அதான் நம்ம ஒண்ணு திங்க் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அது இல்லாம போயிடுச்சுன்னா டிசப்பாயிண்ட். கணேஷ் நேத்து நீயும் ஆகாஷ் என்ஜாய் பண்ணீங்களா? இல்ல கீழே இவன் இருக்கான் வினோத் பாப் ஒண்ணு இல்ல விட்டுருங்க. சரி இல்ல சொன்னியே என்ஜாய் பண்றேன் அப்படின்ட்டு, அதான் நேத்து நீயும் ஆகாஷ் தானே போயிருந்தீங்க, என்ஜாய் பண்ணீங்களான்னு கேட்டேன். டீச்சர் சொன்னாக்கா என்ஜாய் பண்ணேன், டீச்சரை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம் பாய். விஜயோட பேக்கப் ஐடியாடா இது ஆகாஷ், இந்த ஐடி யாரா? ஏகே ட்ரெண்ட்ஸ் ஐடி. ஆமா வாரிசு படத்துக்கு இவர் தான் காமெடி ரைட்டர் நினைக்கிறேன். வாரிசு படத்துல ஜோக் ரைட்டர் இவர் தான். ஆமா ப்ரோ நான் தான் ப்ரோ எழுதி கொடுத்தேன் வாரிசுலாம். கம்மு போட்டு ஒரு ஜோக்லாம் வரும் தெரியுமா, அதெல்லாம் நான் தான் எழுதி கொடுத்தேன். அதான் அவளுக்கு கேவலமா இருந்துச்சு. அது இந்த மொச்சக்கோட்டை பல்லலைக்கு ஒரு ஸ்கெட் ஒண்ணு பண்ணிருப்பேன் பாத்தீங்களா, கர்மாந்திரமா இருந்துச்சு சத்தியமா. அதை மட்டும் கொஞ்சம் மாத்தி எடுத்துருக்கலாம். எதுல? வாரிசுலதான் இந்த மொச்சக்கோட்டை பல்லலைக்குன்னு சொல்லி ஒண்ணு பண்ணிருப்பாங்க. வேற வந்து அந்த சீன் இந்த சீன் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அதான் தாங்க முடியல. வாரிசு யாரு படம்? சரி அவனு விடுங்க, ஜிபிக்கு வாங்க. கணேஷ் எனக்கு டவுட்ரா. இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஏதோ ரிவீல் பண்ணாத ஒரு ஸ்டார் காஸ்ட் உள்ள இருக்காங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தெரியாத ஸ்டார் யாராவது சஸ்பென்ஸா. நான் என்ன நினைக்கிறேன், இல்ல நான் என்ன நினைச்சேன்னு, அர்ஜுன் தாஸ் மட்டுமே ஒரு ஃபுல் இதா அவனே மெயின் வில்லனா அவனால எடுத்து பண்ண முடியுமா, அவனை மட்டும் போட்டிருப்பாங்களா அப்படிங்கறது ஒரு டவுட் இருக்கு. அந்த மெயின் ஸ்ட்ரீமா ஃபுல் டைமா மேபி ஃப்ராங்கா சொல்லடா, எதுவுமே இந்த அளவுக்கு திங்க் பண்ணாதீங்க சொல்லிட்டு ஊத்துறாரு ப்ரோ. அதே ஸ்பெஷல் கேமியோ விஜய். எங்க போனாலும் நான் மாமியா படு வச்சு எங்க போனாலும் அண்ணா மாட்டிக்கிட்டேன் நம்ம கிட்ட. ப்ரோ இப்பயே இவ்வளவு பேசிட்டா ப்ரோ, அந்த படம் வர்றப்ப இப்படி ப்ரோ இன்னைக்கு நல்ல வார்த்தை வந்திருக்கு, நேத்துலாம் ஓத்தாங்க அம்மான்னு கேட்டு பாய். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே பாத்துக்கோங்க. கணேஷ் அப்படியே பாத்துக்கடா. கோஸ்ட் மட்டும் யாருக்காவது குடுறா, நான் இப்ப சொல்லிட்டேன். நேத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அவனை வரவே மாட்டேங்குது. ஜெர்மனில புக்கிங் ஓபன் பண்ணானுங்க நேத்து, யாரா நோட் பண்ணீங்களா? நேத்து போட்டான் ப்ரோ. ஆமா யாருமே அதை கவனிக்கல நினைக்கிறேன், டீச்சர் பார்த்தா சந்தோஷத்துக்கு. ஷேர் பண்ணுங்க மேல, இவன் ஷேர் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா வெண்டி நைட்டு அத்தனை நேரத்துல 12 மணிக்கு குடிக்கலாம். எப்படி ப்ரோ 1 மணி இருக்கும், நைட் 1 மணிக்கு திடீர்னு ட்வீட் போட்டிருக்கான் அந்த ஜினிஸ்ல. ஆமா 12 மணியோ நம்ம டீச்சர் வைப்லயே விட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும்.
இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் அண்ட் அது பேருனா நியூசிலாந்து, இவங்க 3 பேர் நியூசிலாந்து. ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லிட்டு டேய் ஒருத்தங்க டிஸ்ட்ரிபியூட்டர். நமக்கும் இந்த பிரபாஸ் ஃபேன்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கானே? இல்லையா? ஏன் என்னாச்சு? நினைச்சல கொடுவானாலதான். எப்போ? ஏய் அந்த லூசு கூதி போதே என்னாச்சு சார்? இல்ல இப்போ நேத்துல இருந்து ஒரு ஐடி அஜித்தை போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் போல. இப்பதான் பார்த்தேன், ஒருத்தர் சென்ட் பண்ணாரு. அவன் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கான் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கான்னு பார்த்தா, கொடுவா 2023 டிசம்பர் 26ஆம் தேதி ஒரு போஸ்ட் போட்டிருக்கான். அத கோட் பண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க இப்போ வரைக்கும். ஆகாஷ் ப்ரோ, ஒரு கொடுவா வந்து ஏகே ஃபேனா என்ன? இல்ல ப்ரோ, இது ஆகாஷும் கூட ரிலேஷனா? புரியல என்னது. ஆகாஷ் ஏகே ஃபேனா அப்படின்னு கேக்குறான். ஆகாஷ் ஏகே ஃபேனா? ஏய் ஆகாஷ் பொதுவா ஏகே ஃபேனான்னு கேக்குறாப்ல. அதான் என்னடா எல்லாரும் கன்ஃபியூஷனாவே மாத்தி சொல்லிக்கிறீங்க. பொதுவா ஏகே ஃபேனா கேட்டாரு அவரு. எதுக்குடா எல்லாம் கவுண்ட் போட்டுருக்கீங்க இப்போ வந்து 31.12 அப்படின்னு? கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா. அவன் மைத்திரியா போடுவான்டா. இப்ப மைத்திரி அதிகமா போட்டா அக்குவியல் வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன் கவுண்ட் போடாதீங்கடா. அவன் என்ன புடுங்கறக்கா ப்ரொடியூசர்ல இருக்கான், அவனா லைக்கா நினைச்சீங்களா? கவுண்ட் போடாதீங்கடான்னு சொன்னேன். இப்பதான் எடிட் பண்ணுவானு உட்காந்து எல்லாரும். எவ்வளவு கோபப்படுறீங்க? ஹாய், கேக்குதா? கேக்குதா? அது மட்டும் கேக்குது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பேசணும்? டேய் நமக்கு பாக்குற கவியை விட ரியல் டைம் வியூ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கிளியரா. அவனை எடுத்து போட்டுட்டா. கொஞ்சம் அமைதியா இருக்குடா. எவனும் எதுவும் ஷேர் பண்ணாதீங்கடா. 31.1 இல்ல, அதாவது அதிகமா இருக்கும். மேலே இருக்கும் ரியல் டைம். கொஞ்சம் தயவு செஞ்சு சும்மா இருங்க. எவனும் எதுவும் ஷேர் பண்ணாதீங்க. வருது பெருசா வருது. இன்னொன்னு நோட் பண்ணு, வாயில பெருசா வரும்டா. அமைதியா இருக்கு. அப்புறம் அந்த வாலி இது பண்ணும்போது கையில டேட்டு இருக்கு ப்ரோ. ப்ரோ ஜிபியூ டான்ஸ் மாஸ்டர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு, பாத்தீங்களா? யாரு ப்ரோ? அவரு அந்த கல்யாணம் சார் யாரு சார்? டேய் தீபக், டேய் விஜே சித்து பிளாக்ஸ்ல வருவார் தெரியுமா அசாரு? அவருதான் அவனு. அசார் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அப்புறம் அம்பானி டிஎஃப்எஸ் அவரும் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அசார் ஆகாஷ் ரொம்ப வேண்டப்பட்ட பேராச்சு. அப்புறம் இது எடிட்டர் அம்பானி அந்த கத்தி குடுக்கற கை இருக்குல்ல, ஆமா, அந்த கை ரொம்ப வயசான மாதிரி இருக்கு கை. யாரோ வயசான பெரிய ஆள். ஸ்டார்டிங்ல ஏகே ஒரு ரெட் டிராகன் வர அந்த கேஜிஎஃப்ல ஒரு அவரா இருக்கும். அவங்க அவ்வளவு வழியா இருக்காதுடா. தெரியல என்னன்ட்டு. ஆனா யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அது மட்டும் தெரியுது. யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்காங்க, ஏஜ்ல கொஞ்சம் அதிகமான ஆள் யாரோ ஒருத்தங்க. நீ பொறுப்பு எடுத்துக்கோங்கறாங்களா இல்ல நீ இதுல மாறி சிரஞ்சீவியா இருக்குமோ? சிரஞ்சீவியா? டேய் அதெல்லாம் ஒருவேளை அவர் இருந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு அவரெல்லாம் கிரீட்டிங் பண்ற மாதிரி எல்லாம் வந்து நேரம் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி சப்பையால வச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு ஒன்னே சொல்றேன், நீங்களா ஒண்ணு முடிவு பண்ணிக்காதீங்க. அதான் பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அங்க என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது அன்டில் ரிலீஸ் வரைக்கும். ஓன் தேரி எதுவும் எழுதாதீங்க. எப்பயுமே இந்த ட்ரீசர் ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து இதுதான் நாங்க படமா எடுத்திருக்கோம் அப்படிங்கறதுக்காக எல்லாம் அவன் ட்ரீசர் ரிலீஸ் பண்ணல. நான் எடுத்திருக்கிற படத்தை வச்சு மாசா ஒரு ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீசர் கொடுக்க முடியும் என்னால அப்படின்னா இதுதான் அந்த ட்ரீசர் கட்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்கானே தவிர படத்தை பத்தியோ இல்ல மத்த டீட்டெயில்ஸ் பத்தியோ எதுவுமே இல்லை. அப்படிலாம் இருந்ததுன்னா நிறைய உள்ள கேஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் காமிச்சிருப்பாங்க. முக்கியமா திரிசாவை காமிச்சிருப்பான். ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் ஏகே இருக்கிற பிளாட் மட்டும் தான் வந்துச்சு. ஏகே இல்லாத பிளாட் ஏதாவது ஒரு சீன் இருந்துச்சா சொல்லு? அந்த பில்டப்புக்கு ஒரு டைலாக், அவன் ரெட் டிராகன் அவன் நினைச்சானா மூச்சிலே முடிச்சுட்டுருவான். அந்த டைலாக்ல மட்டும்தான் ஏகே இல்ல எனக்கு தெரிஞ்சு. டைலாக் ரைட்டர் யாருன்னு தெரியல எனக்கு. நல்லா எலிவேஷன் டைலாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லலாம் படத்துக்கு எதுவும் டைலாக் ரைட்டர் எதுவும் போட்டிருக்கா? டீசர்ல கீழே கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்புறம் மத்த டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். வேற எதுவும் போட்டிருக்கா? எதுவும் இல்ல. மேபி ஆதிக்கு எழுதிருப்பான்னு நினைக்கிறேன். நான் நோட் பண்ணிருக்கேன் ஏதாச்சும். இந்த அவர் பிளாக் ஹார்ட்ல இருக்கிறப்ப சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சால்ட் பேப்பர்ல இருக்கிறப்ப கோல்டு போட்டிருப்பாரு.
அது நீங்க நோட் பண்ணீங்களா? வந்து பணக்காரர் ஆயிருப்பாரு. பிளாக் ஹேர்ல இருக்கிறப்ப அப்பதான் கேங்ஸ்டரா மாறி இருப்பாருடா. சரியா? அப்ப கொஞ்சம் காசு கம்மியா தான் இருந்திருக்கும். வயசாக ஆக காசு நிறைய வந்திருக்கும். கோல்டு வாங்கி கையில மாட்டிருப்பாரு. ப்ரோ சும்மா எல்லாத்தையும் நோட்டிட்டு இருக்காதுடா, விடுறா. அந்த வாலிகிட்டு கொண்டு வரல, அதுலயே பாத்தீங்கன்னா டேட்டூ இருக்காது கையில, ஒரு கையில. இந்த மாதிரி ஜெயில இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் போல. ஃபைட்டும் இருக்கு, சாங்கும் இருக்கு. ஆனா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்ல வந்தது எதுவுமே வரல ப்ரோ இதுல. ஆமா ப்ரோ, ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் அந்த சீனே எதுவும் இல்ல. எதுவுமே இல்ல. ட்ரெய்லர்ல பாப்போம் அந்த மாதிரி சீன்ஸ் எடுத்துட்டு வராப்லையா. த்ரிஷாவை காட்டல, அர்ஜுன் தாஸ் காட்டல, சுனில் கூட வந்து ஐ திங்க் அவனுக்கு சீன்லாம் இல்ல. ஜஸ்ட் இவர் வந்து சொல்லுவாரு சில விஷயம் வாழ்க்கையில பண்ணக்கூடாது, எல்லாம் பண்ணி ஆகணும் பேபி அப்படிங்கிற ஒரு சின்ன பையன், அவனையுமே காட்டல. ஆமா, கார்த்திகேயரு அவன் பேரு, சலார்ல இருப்பான். அதான்டா நிறைய கேஸ்டும் கூட யாரு படத்தை பத்தி ஒரு டெஃபினேஷனோ இல்ல படத்தை பத்தி ஒரு ட்ரீசரோ இது கொடுக்கவே இல்லை. வெறும் அஜித் சாரை வச்சு ட்ரீசர் எடுத்திருக்கான், அவ்வளவுதான். ட்ரைலர்ல தான் மேபி எல்லாரையுமே காம்பா நினைக்கிறேன். இவன் இருக்கான் மலையாள டாம். சாரி ப்ரோ, வாய்ஸ் பிரேக் ஆகுது, திரும்ப சொல்லுங்க. மலையாள ஆக்டர் யாரு? அந்த பிகில் பிகில் அது பீஸ்ட்ல ஏதோ வருவானே, அவன் தானே நீங்க சொல்றது? பீஸ்ட்ல கூட வருவானே ப்ரோ, அவன் தானே ப்ரோ சொல்றீங்க? மாரிட்டு இல்லனா? மாரிட்டு வந்து டொவினோ தாமஸ். நான் சொல்றது இவன் பீஸ்ட்ல அவன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. டாம் சங் ப்ரோ, டாம் யங் சங் ஏதோ ஒரு பேர். அவர்தான் சொல்றாரு நினைக்கிறேன். அவன்தான் டாம் சங்கா, அவன் பேர் ஏதோ ஒன்று வரும். இல்லடா, 2 வருஷம் முன்னாடி காரி துப்புனான்டா பீஸ்ட். நான் இது யாராவது தசரா பாத்திருக்கீங்களா? தசரா பாத்திருந்தீங்கன்னா அவன் அதுல நடிச்சிருப்பான். தசரா இல்ல, தள்ளுமுன்னாலே வரும். போட்டோவை எடுத்து மேல போடுங்க. சரி, ஓகே. தெரியல, ஆனா நிறைய பேரை காமிக்கல, அது மட்டும் தெரியும். இல்ல, இது டீசரே வந்து உங்களுக்கு லிட்டரலி வந்து ஏகே பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். பாய் அவன் தான் தெளிவா போட்டானே அந்த இதுலயே. ராகுலா யாரோ ஒருத்தங்க 94 அது என்னது 94 seconds into the craze of AKன்னு சொல்லிட்டு சம்திங் அந்த மாதிரி. நேத்து ஆள் ஏதோ எமோஷனல் ஆயிட்டா போல, பார்த்தேன். அவன் என்னடா யாரோ படம் எடுத்து ட்ரீசர் விட்ட மாதிரி அங்க நின்று கத்திட்டு இருக்கான். என்னென்ன ஃப்ரேம்ல என்னென்ன வரும்னு அவனுக்கு தெரியாதா? அங்க போய் நின்று கத்திட்டு இருக்கான். என்னமோ யாரோ படம் எடுத்து யாரோ ட்ரீசர். நீங்க வந்து மானிட்டர்ல பாக்குறதுக்கும் ஸ்கிரீன்ல ஃபேன்ஸோட பாக்குறதுக்கும் அது டிஃபரன்ஸ் தெரியும்ல ப்ரோ. கரெக்ட்டா அவனுக்கு கீழ தான் இருந்தான், மேல இருந்தான், நான் கீழ இருந்தேன். போன் எடுத்து குடுத்தேன். பக்கத்துல ஆதிகா இல்ல ப்ரோ, வச்சு பக்கத்துல தான் நிக்கிறான். ப்ரோ எனக்கு ப்ரோ சுதர்சந்திர ஐடியில இருந்து தான் இந்த ட்வீட் வரப்போ கொஞ்சம் புதுசா இருக்கிற மாதிரி இருக்குல்ல, திருந்திட்டானா ஒருவேளை? இல்ல அது இந்த ப்ரோ டயலாக்ஸ் வந்து ஆதிக்ட எழுதி இருக்கானா? இல்ல எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சரி இனிமே அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நல்லா இருக்கும். இனிமே எல்லா இதுக்கும் இங்க ஆரம்பிச்சது இந்த மாதிரி ப்ரமோஷன் எல்லாம். இப்போ மைத்ரியுமே அந்த மாதிரிதான் வேர்டிங்ஸ் போடுறான், ஆதிக்குமே அந்த மாதிரிதான் வேர்டிங்ஸ் போடுறாப்ல. திருச்சிதா மட்டும் திரும்ப மொட்டையா வேர்டிங்ஸ் போட நல்லா இருக்காது இல்ல. சோ எல்லாரும் பேசி வச்சு போடும்போது ஓகே சொல்லி போட்டிருப்பாங்க. அது மூவியோட கண்டினியூட்டி தான். வேற ஒரு ஜானல்ல மூவி பண்றப்ப வேற மாதிரி கோட்டிங்ஸோ இல்ல கேப்ஷன்ஸோ வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்சு ஆதிக் டிசைட் பண்ண கேப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதனால அப்படி இருக்கும். இல்ல ரெகுலரா ட்வீட் அந்த இதெல்லாம் நமக்கு நிறைய புதுசா இருக்கு, ஏதாவது கொஞ்சம் புதுசா இருக்குன்றது. ஆதிக்னால ஒரு வீடியோ காலம் பிறந்த மாதிரி இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு. விவேக் ப்ரோ பேசுங்க. ஆமா ப்ரோ. பிரதர் ஒரு சின்ன டவுட் பிரதர். நீங்க யாராவது நோட் பண்ணீங்களா டீசர்ல வந்துட்டு அந்த போலீஸ் ஆபீசர் கெட்டப்ல ஒண்ணு வந்திருப்பாருல, ஜெயிலர், ஐ மீன் ஜெயிலர் ட்ரெஸ்ல, யாராவது நோட் பண்ணீங்களா? அந்த ஸ்டிக்கா கழுத்துக்கு பின்னாடி அந்த ஒரு மாதிரி வைப்பாரு, அந்த சீன் தானே சொல்றீங்க? அதான் லத்திய அந்த சீன் தான். லத்தி வச்சுட்டு அந்த ஒரு ஆபீசர் ட்ரெஸ்ல இருப்பாருல, அந்த சீன் யாராவது நோட் பண்ணீங்களா? இல்ல அது ஃபைட் சீன் நான் பார்த்தேன். ஆனா அது நீங்க சொல்ற மாதிரி ஜெயிலரா இல்ல லத்திய, ஏன்னா ஜெயிலர் அவர் இல்ல என்ன அவர் ஜெயிலரோ இல்ல ஒரு ஆபீசரா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு ஆபீசரோ இருக்காரு. ஓகே, ஐ மீன் ஒருவேளை இருந்தால் சொல்றேன் நான். இருந்திருந்தா அவரை வந்து எப்படி வந்து ப்ரீவியஸ்ல, அதாவது அவருடைய பாஸ்ட் டேஸ்ல வந்து எப்படி ஒரு கேங்ஸ்டரா இருந்திருக்க முடியும்?
நான் அதான் சொன்ன வந்தேன், ரொம்ப போட்டு நோண்டாதீங்க, இதை விட்டுருங்க அப்படியே. இல்ல பிரதர், என்னோட இது அதுதான். நான் கெஸ்ட் பண்ண சும்மா ஒரு கெஸ்ட் தான் இது. ஒருவேளை ஒரு போலீஸ் ஆபீசரோ இல்ல ஏதோ ஒரு ஆபீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவரா இருந்திருந்தா கண்டிப்பா ஒரு கேங்ஸ்டராவும் இருக்கிறாரு அந்த படத்துல. அப்படின்றப்ப வந்து நீங்க ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணீங்களா? டூயல் ரோலா இருக்க வாய்ப்பு. நீங்க ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணீங்களா? எனக்கு தெரிஞ்சு வேதாளம் படத்துல இருந்து படம் ஷூட்டிங் எடுக்கிறப்போ, இல்ல இந்த டைரக்டர் இந்த ஆக்டர் கூட ஜாயின் பண்றாங்க, இவங்க காம்போ வரப்போகுது அப்படின்னு ஒரு விஷயம் வர்றப்போ, இல்ல ஷூட்டிங் ஸ்பாட் நடந்துட்டு இருக்கிறப்போ, அட்லீஸ்ட் ட்ரீசரோ இல்ல ஃபர்ஸ்ட் லுக்கோ வந்ததுக்கு அப்புறம் படத்தோட கதை இதுதான்ப்பா, படம் இதை நகர்ந்துதான் போகுது, வேதாளம்ல தங்கச்சி சென்டிமெண்ட் படம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அவன் சொல்றதெல்லாம் விட்டுருங்க சரியா. விசுவாசம் படத்துல ஃபேமிலி சென்டிமெண்ட், ஒய்ஃப் சென்டிமெண்ட் இப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. விடாமுயற்சிக்கு இதுதான் கதையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா குட் பேட் அக்லிக்கு மட்டும் ஈவன் ட்ரீசரே வந்துருச்சு. இப்ப வரைக்கும் ஸ்டோரியோட பிளாட் என்னங்கிறத யாருக்குமே தெரியாத மாதிரி ஆதிக் பயங்கரமா செக்யூர் பண்ணி வச்சிருக்கான். அது ஒரு மாசான ஃபேன் பாய் மூவி மட்டும்தான் எல்லாருமே சொல்றாங்களே தவிர வேற எந்த எலமெண்ட்ஸுமே வேற எந்த வேர்டிங்ஸுமே யாருக்கிட்டையுமே இல்ல. அந்த படத்தோட கதை இது இன்ன வரைக்கும் எவனாவது சொல்லியிருக்கானா? விஸ்மி இவர் சொல்றான்ல, அன்னைக்கே சொன்னோம் இன்னைக்கே கொடுத்தணும்னு, அவனை கூப்பிட்டு கேளுங்க கதைய. யாருக்குமே கதை தெரியாது. இதே அஜித் சார் தான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் படம் பண்ண போது ஷூட்டிங் ஸ்பாட்ல ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது ஒரு சில கான்டெக்ட் வச்சு நமக்கு ஸ்டோரி தெரிஞ்சிடும், இல்ல ட்ரீசர் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டோரி சொல்லிடுவாங்க இதை பேஸ் பண்ணி தான் படம் இருக்குன்னு. ஆனா இப்ப வரைக்கும் இந்த குட் பேட் அக்லி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அவர் ஜெயிலரா, கேங்ஸ்டரா, இல்ல நல்லா இருக்கிற மனுஷனை ஏமாத்தி எதுவுமே யாருக்குமே தெரியல. சோ அத அப்படியே வச்சுக்கோங்க. அவன் ஆதிக்க ரிவீல் பண்ணாம இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்லது. டைரக்டா ஏப்ரல் 9 10 மணிக்கு படம் பார்க்கும் போது இதுதான் கதைன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு போதும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கதை எதுன்னு தெரியவே வேணாம். இப்ப வரைக்கும் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும். ஓகே அதனாலதான் நான் இல்ல கேட்கணும்னு ஒரு டவுட் எனக்கு. ஒருவேளை டூயல் ரோலா இருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்றது வேற ஒண்ணு இல்ல. அது கிளியரா சொல்லிட்டாங்க, டபுள் ரோல் கிடையாதுங்கறத கிளியரா சொல்லிட்டாங்க. பிளாஷ்பேக் சீன்ஸ் தான், டூயல் ரோல் கிடையாதுங்கறத கரெக்டா சொல்லிட்டாங்க. ஓகே பிரதர், ஓகே. ப்ரோ அந்த பின்னா பிக்ல ஒன்னு நோட் பண்ணீங்கன்னா அந்த கோட்ல டைகர் இருக்கும் ப்ரோ. கோட்ல டைகர், ஆமா டைகர் டிசைன் இருக்கும். ஆமா, சில இதுல பாம்பு இருக்கும், இதுல டைகர். அதான் தெரியல என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாப்போம். வெயிட் பண்ணுவோம். இன்னும் 1.5 மாசம் தான், 1 மாசம் தான் இருக்கு, பாத்துக்கலாம். கணேஷ் பிரகாஷ் ஸ்பீக்கர் கொடு. ஓகே ஓகே. குத்துட்டேன், ஃப்ரீயா இருந்தா வந்துடுவார். ஒண்ணு பேசினா எல்லாம் பேசிடுறீங்க. சரி, கார்த்தி சுப்ராஜ் என்ன பேசுங்க ஏதாவது. டே கணேஷ் பிரேக் ஆகுதுடா. பத்தி கேக்குதா? கேக்குதுடா, சொல்றா. ரீசெண்ட் டைம்ல கார்த்தி சுப்ராஜ் என்ன நம்மளுக்கு ஓவர் ஆட்டிவிட்டி போடுறான். அடுத்தது அவன் தானா? தெரியலையே, இருக்கலாம். கையில வச்சிருக்க பிரசாதத்தை சாப்பிடுங்கடா ஃபர்ஸ்ட். மஷா ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ வந்தாரு பாருங்க. கேக்குதா? பிரகாஷ் ஹாய். கேக்குதுண்ணா. என்ன சோசியல் மீடியாவே எப்படி ஸ்தம்பிச்சு போய் நிக்குது, சான்ஸே இல்லை. யூடியூப்ல வியூஸே இன்னும் ரியல் டைமே எடுக்க முடியல அவங்களால, ரொம்ப ஸ்டக்காகி நிக்குது. அப்டேட்டட் வியூஸ் மட்டுமே தான் நமக்கு கிடைச்சிருக்கு, இன்னும் ரியல் டைம் வியூஸ் கேட்டிருக்காங்க, இன்னும் அவங்களாலே டேட்டா எடுக்க முடியல போல. யூடியூப்ல ரியாக்ஷன் பண்றாங்க. புரியல. அன்னைக்கு நான் உங்களை எடிட் பண்ண சொன்னேனே. ஆமாமா, அதை பண்ணிடலாம்ல 1 by 1. ஜி
வரேன் டீம். அண்ணா கேட்கலண்ணா. கேக்குது அதான் டிஎம் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. ஆகாஷ் நீ இப்ப நான் யார் ஃபேனு கேளு. யாரு ஃபேனு? ரெட் டிராகன். என்னடா சிரிக்கிறான்? ஏண்டா நீங்க எல்லாம் 10 ஃபேன் சொல்றப்போ நான் ரெட் டிராகன் ஃபேன் சொல்லக்கூடாதாடா? கரெக்ட் தான். நானே இப்ப என்னோட டேக் லைன் டாக் டேவில தூக்கிட்டு ரெட் டிராகன் மாத்திட்டேன் தெரியுமா? இதே மாதிரிதான் துணி டைம்ல வந்து டார்க் டெவில் வந்து ஃபேமஸா ஆனிச்சு அந்த டைம்ல. இப்ப ரெட் டிராகன். இப்ப வந்து ரெட் டிராகன் இப்ப டேக் லைனா வச்சுட்டு இப்ப ஐடிக்கு. ஆமா நிறைய பேருக்கு டேக் லைன் நிறைய பேர் வச்சுட்டாங்க, நான் பார்த்தேன். எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு. யாருக்காச்சும் இந்த ரெட் டிராகன் டேக் லைன் கேளுங்க, நான் உங்களுக்கு டிஎம்ல அனுப்புறேன். இது கொஞ்சம் ஷார்ட்டா உங்களோட நேம் பக்கத்துல வச்சுக்கலாம். என் பேருக்கு பக்கத்துல வச்சா நல்லா இருக்குமாடா? நான் உங்களை இருங்க அந்த ஒரு ஃபிளைட் சிம்பிள் அனுப்புறேன், நான் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அது ஓகேவான்னு பாருங்க. இது ரொம்ப நாளா ஃபிளைட் சிம்பிள்லாம் வேணாம், ரெட் டிராகன் மட்டும் வைக்கிறது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கிறேன். நல்லா இருக்கும். நீங்க அந்த ஆப்பிள் சிம்பிள் வச்சிருக்கீங்களா, அந்த பேருக்கு லாஸ்டா வச்சு இந்த டேக் லைன் வச்சிருக்கீங்க, கரெக்டா இருக்கும். ஓகே சரி தருண் டிஎம் பண்ண எனக்கு அனுப்புடா வாட்ஸ்அப்ல. நான் அமைதி ஆயிட்டீங்க. அனுப்பியாச்சு. ஒரே சென்ட்ரு இப்போ பேசுங்கடா. ஓகே ஓகே. எங்கடா இருக்கு? மாறிடுச்சா ப்ரோ கேக்குதா? வாவ் இப்பதான் பாக்குறேன். 2400 ஃபாலோவர்ஸ். சந்தோஷ் அமைஞ்சிருச்சு உனக்கு, கரெக்டா இருக்கு. 2.4 கரெக்டா இருக்குடா. பக்கா ஓகே பக்காவா இருக்கு. அப்ப அந்த ப்ளூ ஆர்ட் எடுக்கணும் மாட்டேன் தருணே. ஆமா எடுத்துருங்க. அந்த ஆப்பிள் சிம்பிள் நீங்க லாஸ்டா வச்சு அதுக்கு மேலாப்ல இதை வச்சிருங்க, கரெக்டா இருக்கும் ஓரளவுக்கு. இதுக்கப்புறம் எல்லாம் ரெட் டிராகன் சொல்லுங்க ப்ரோ, பேச வந்தீங்களா ஏதோ? வெஸ்டர்ன்டா. அப்படியா, இருங்க பாக்குறேன். ஓகே செமையா இருக்குது. டிராகன் போட்டுட்டு பக்கத்துல டிராகன் ஒன்று வச்சுக்கலாம்ல சிம்பிள். டிராகன் சிம்பிள்ல வருமாங்க? இருக்குமே, இருக்கும்ல தருணே. வச்சுக்கலாமியா? சந்தோஷமே டிராகன் சிம்பிள் வச்சிருக்கான் பாரு பேர் பக்கத்துல ரெட் டிராகன் போட்டு. அங்க கிரீன் கலர் டிராகன் தான் இருக்கு, ரெட் டிராகன் இல்லடா. ரெட் டிராகன் இல்ல, கிரீன் தான் இருக்கு. இமோஜில கொடுத்துருந்தாங்கன்னா வச்சிருந்துருக்கலாம். கூகுள்ல கட் பண்ணி இது பண்ண முடியுமா, பேஸ்ட் பண்ண முடியுமா அந்த மாதிரி தருணே? இருக்கு. கூகுள்ல டிராகன் இருக்கா? இருக்கும்னு நினைக்கிறேன், தேடி பார்த்தா. என்ன இவ்வளவு பேர் டிஎம் அனுப்பிடுறீங்க? இருங்க ஒன்னொன்னா அனுப்பிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தருக்கா அனுப்புறேன். பண்ணல தப்பா எடுத்து. மொத்தம் 18 டிஎம் கணிச்சு. செல்வி எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டுருவாங்க. இருக்குடா, போட்டோவா தான்டா இருக்கு. ரெட் டிராகன் போட்டோவா தான் இருக்கு. ஃபாண்ட் அப்படியா? ஓகே ஓகே. அப்புறம் அதுலயே இல்லைன்னா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ, அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா ப்ரோ?
டிராகன் வந்து ரெட் கலர்ல வேணும், பேருக்கு பின்னாடி வைக்கிற மாதிரி. அவர்கிட்ட கேட்டா அவர் ஏதாவது சொல்லுவாரு. ஆகாஷ் ஜெய் ஆகாஷ் குட் பை டக்கின்னு வச்சிருக்கான். அவனு ரெட் எனக்கு செட் ஆகாது. இல்ல ஆகாது இல்ல. எனக்கு செட் ஆகாது இல்ல. ஆகுமா? கரெக்டா வரும். ஆனா நீ அந்த நீ ஒண்ணு வச்சிருக்க பாத்தியா, இந்த மான்ஸ்டர் சிம்பிள், அது ரிமூவ் பண்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அனுப்ப பாப்போம் எப்படி இருக்குன்னு. இரு நான் உனக்கு அனுப்புறேன், நீ வச்சு பாரு ஃபர்ஸ்ட் செட் ஆகுதான்னு, அதுக்கப்புறம் நீ இது பண்ணு. பேசாம எல்லாம் இதே வச்சுக்கலாமான்னு பாக்குறேன். மோஸ்ட்லி நம்ம இது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சா டிஃப்ரெண்டா இருக்கும்ல, தனியா ஒரு இது மாதிரி தெரியும். இனிமே நம்ம பேசுக்கு வரவங்க டேக்ல எல்லாம் ரெட் டிராகன் இருக்கும் கணேஷ் எல்லாத்துக்கும். ஒரே சென்டர் அவர் ஏதோ அப்பயே பேச வந்தாரு, அமைதியாயிட்டாரு. சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. இல்ல இன்னும் இந்த வெளில தள்ளி விட்டுடுச்சு. இது ரெட் டிராகனோட தான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் எனக்கு தோணுது. நான் வெளில ட்வீட் போடல, அப்படி சும்மா ஜஸ்ட் ஓப்பனா ஸ்பேஸ்ல பேசிடலாம் அப்படின்ட்டு. ரெட் டிராகன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, அதுல மோஸ்ட்லி எல்லாத்தையும் வந்து இந்த ரெட் டிராகன்றதை டினோட் பண்ணி எல்லாம் கலர் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. டீசர் வந்து ஒரு இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா தெரியும், அவரோட ஏரியா ஒன்று உள்ள என்ட்ரி ஆகுது பாத்தீங்களா, ஒரு பார் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட்ஸ் எல்லாமே ரெட்ல இருக்கும். அந்த நம்பர் பிளேட் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அந்த எம்ஹெச்ன்றது நம்பர் பிளேட்ல வந்து ரெட்ல இருக்கும். அடுத்தது வந்து அவர் பாத்திரத்தை தட்டி விடுவா தெரியுமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அந்த ரெட் வந்து அந்த கலர் ரெப்ரஸன்டேஷன் அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த மணி ஹீஸ்ட்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த ரெட்டை வந்து டினோட் பண்ணி காமிச்சிருப்பான். மணி ஹீஸ்ட் போட்டிருக்கான் 32 மில்லியன். ஏய் சூப்பர்யா, வாயா வாயா. சொன்னேன்ல நீங்க தயவு செஞ்சு ஏதோ போடாதீங்க, வீடியோ கூட போட்டிருக்கான் சும்மால. சாம டேய் ஜெயா மை டார்லிங் மிஸ்ட் யூ ஆல் சொல்றா 32 மில்லியன்டா. டேய் நம்ம என்ன டாக் போட்டோமோ அது அந்த வீடியோல இருக்கு. ரெக்கார்ட் பிரேக்கிங் ட்ரீசர். மோஸ்ட் வியூடு கோலிவுட் போயிடுச்சு. நம்ம தான் டாப். அப்ப புதுசா ஒரு சீன் இருக்குடா அதுல, மோஸ்ட் வியூடு கோலிவுட் ட்ரீசர் இன் 24 hours. ஓகே ஓகே ஓகே. ஆமா ஆமா. ஐ காட் த்ரிஷா. அது த்ரிஷாவான்னு தெரியல, வேற யாராவது இருக்கலாம். அனுப்பிச்சு விடுங்க பாப்போம் டிஎம்லயா. ரெக்கார்ட் பிரேக்கிங் சம்பவம். அந்த அந்த அம்மா துப்பாக்கி சொல்ற அம்மா டிஷர்ட்லயே வந்துச்சு. நீங்க அவங்கள தானே சொல்றீங்க, அந்த அம்மா டிஷர்ட்லயே வந்துச்சு அவங்களுக்கு. அதான் த்ரிஷாவான்னு தெரியல. அது இப்ப க்ளோஸ் அப்ல பாக்கும்போது தான் தெரியுது நல்லா உடம்பு, அதனாலதான் த்ரிஷாவா இருக்கும் டவுட்டா இருக்கு. ஏகேஸ் ரெக்கார்ட் பிரேக்கிங் சம்பவம். வாடா 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 மைத்ரி, நீதான்டா ப்ரொடியூசர். இது ஒரு பெட்டிஷன் போடுங்க, அடுத்த படம் நீங்களே பண்ணுங்க, நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். எது பசங்க எல்லாம் கேட்டீங்களோ எல்லாமே இருக்குது. வாங்க. சரிடா, எனக்கு நாளைக்கு அப்படியே ரம்ஜான் ஆரம்பிக்குது, நீங்க பேசுங்க, நான் அப்படியே கிளம்புறேன். ஓகே ஓகே வா, என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய் பாய். ஆகாஷ் இருக்கியா? நானா ஹெல்ப் பண்ணிட்டேமா அப்படியே. ஏன் என்னாச்சு? கொஞ்சம் கடைக்கு போனோம். அடா பாவி. 9:30 நீ போடுறா. சரி ஓகே. நீ எப்போ போடுற? 9:30 போடுறியா 9 o'clock போடுறியா தருண்? கொஞ்சம் சார்ஜ் போட்டு வந்துடுறேன். நானும் சார்ஜ் போட வேண்டியது கணேஷ். அந்த ரெட் டிராகன் இருக்கும்ல, அதிக கிடைச்சத. ஆனா அந்த ஒரு ஃபீனிக்ஸ் இருக்கும் தெரியுமா, இது பாரு டிஎம் பாரு, இது கரெக்டா இருக்குமான்னு பாரு, பக்கத்துல வச்சேன். நான் வெளியே போனேன்டா, சாரிடா.